என் தம்பி அம்பரீஷ் கணேசை சொல்ல வேண்டும். 10 நொடியில குத்துப்பாட்டாக இருக்கட்டும், அது கெத்து பாட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த பாட்டாக இருக்கட்டும், என் தம்பி 10 நொடிக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே பாட்டை போடக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நொடி பொழுதுக்குள்ளே நூற்றாண்டை வியக்கக்கூடிய பாடல் இன்னைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தா தெரியும். சும்மா எல்லாம் நான் பாராட்டிக்கிட்டு இருக்கல. எனக்கு தொழில் வேறு, 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மாதத்துக்கு. ஆனால் வியக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறான். எம்ஜிஆரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நான் பார்க்குற எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கிறான். அள்ளி அள்ளி கொடுக்குறான். நான் போன மீட்டிங்கில் நம்ம நண்பர்கள் பிஆர்ஓக்களோட சொன்னேன், இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வாங்குற கத்தையான பணத்தெல்லாம் வருகிறவருக்கு கொடுக்கக்கூடிய தம்பி. ஆனால் என்னவென்றால் தம்பி அவனுடைய தரம் இன்னும் மேலே மேலே உயர உயர இன்னும் பணிந்து இருக்கிறது தான் வியப்பாக இருக்கிறது. நான் ஒன்றுமே செய்யவில்லை என்கிறார். இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு பாட்டை தவிர எல்லா பாடல்களுமே அண்ணன் சாய் ரமணிக்கு தெரியும். 10 நிமிடம் தான் இருக்கும் கம்போஸ் பண்ணான்னா. மொட்டை சிவா கட்ட சிவா பாடலுக்கு ஒவ்வொரு இரவிலுமே 3 மணிக்கு தான் என்னை வெளியே வீட்டு அனுப்புவாப்புல. 10 மணிக்கு 9 மணிக்கு கூப்பிடுவாப்புல. சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன், பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. பல நாள் எல்லா பாடல்களுக்கும் உட்காந்துருக்கிறேன். அப்படிப்பட்ட தம்பியை நான் கிடைத்ததற்கு உண்மையே சொல்ல போனால் அழகி என்ற மிகப்பெரிய படங்களுக்கெல்லாம் எழுதினாலும் எனக்கு பெரிய வெற்றியை அடிக்கடி கவிப்பேரரசு வைரமுத்து சொல்வார். நான் பார்க்கிற போதே நீ பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று. அந்த வெற்றியை அண்ணன் ராகவான் மூலம், அண்ணன் சாய்ரமணி மூலம், என் தம்பி அம்பரீஷ் மூலம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியிலே, கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலே நான் இங்கே நிற்கிறேன். அன்புமணி, பண்புமணி, அறிவுமணி, செறிவுமணி, உண்மைமணி, நன்மமணி, அவன் வெற்றிமணி என் அண்ணன் சாய்ரமணி என்று சொல்லலாம். அவன் தாயை போன்றவன். தம்பி அம்பரீஷை அவன் நேசிக்கிற போதும், தம்பி அம்பரீஷை அவன் அறப்படுத்துகிற போதும், நெறிப்படுத்துகிற போது ஒரு தாய் நிகர்த்தவன் தான். வாயார வாழ்த்துகிறேன். என் தாய் தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன், 1000 கோயில் மீது சத்தியமாக சொல்கிறேன், இப்படிப்பட்டவன் தான் இருக்க வேண்டும். என்னங்க புகழ்? எம்ஜிஆரை விட புகழா? மனிதன் இன்னொருவனை வாழ வைக்க வேண்டும், போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஆர்பி சௌத்ரி ஐயா அவர்களை தெனாவெற்றி என்ற படத்திலே நான் தொகுப்புரையாக கூப்பிட்டேன். காலில் நடந்து போனவனையெல்லாம் காரில் அமர்ந்து போக வைத்தாய், காலில் நடந்து போனவனையெல்லாம் காரில் அமர்ந்து போக வைத்தாய், தெருவில் நடந்து போனவனையெல்லாம் தேரில் அமர்ந்து போக வைத்தாய். ஆர்பி சௌத்ரி, நீ தாய் மாதிரி, வாழ்த்துவதற்கு எந்திரி, நீதான் கோடம்பாக்கத்தில் என்றைக்குமே மந்திரின்னு. கை தட்டினா என்ன அர்த்தம் மறுபடியும் சொல்லணும், எனக்கு ஆசை வந்துருச்சு. காலில் நடந்து போனவனை எல்லாம் காரில் அமர்ந்து போக வைத்தாய், தெருவில் நடந்து போனவனை எல்லாம் தேரில் அமர்ந்து போக வைத்தாய். ஆர்பி சௌத்ரி, நீ தாய் மாதிரி, நீதான் கோடம்பாக்கத்தில் என்றைக்குமே மந்திரி, வாழ்த்துவதற்கு எந்திரி அப்படின்னு. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு இன்னும் அவர் தான் மந்திரியாக இருக்கார். அதுக்கடுத்து ஒருத்தர், அவர் டாக்டரா என்னன்னு தெரியல, அன்பு பாலன், அறிவு பாலன், நன்மை பாலன், உண்மையிலே சிசரிங்கே இல்லாமல் இந்த குழந்தையை பெற்ற சிவபாலன். சிசரிங்கே இல்லைன்னர். எனக்கு அம்பரீஷ் தம்பிகிட்ட கேட்ட ஒரு பாட்டு, அம்மா முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதாவுக்கு போட்டது, யார் எழுதுனது, ரொம்ப அருமையாக இருக்குது தம்பின்னு. யார்? வைரம் தண்ணனா? வேற யார் இருப்பான்னு? வேற யார்? இல்லை உங்கள் தெரிஞ்சவர் தான். அவ்வளவு சும்மா கம்பீரமாக எழுதக்கூடிய எங்களுக்கு அங்கே மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அம்மா கிரியேஷன் என்ற அவருக்குள்ளே ஒரு பெரிய கவிஞர் இருக்கிறார், உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். அவரையும் வாழ்த்தி, வெற்றி வேண்டுமென்றால் தமிழ் கவி வேண்டும், வீரம் வேண்டுமென்றால் தமிழ் கவி வேண்டும், படம் வெற்றி மிகப்பெரிய வெற்றி வேண்டுமென்றால் அண்ணன் மௌனம் ரவி வேண்டும். ஆமாம், உண்மையில் அமைதியாக இருப்பார். நாங்கள் பல பிரச்சனை தம்பி சொல்ல போகிறார், பேசாம இரு, ஆளுடம் சொல்வதை போல் பேசாம இரு, உனக்கு ஒரு வெற்றி வந்தார். உண்மையிலே நாக்கு பழித உள்ளவர் என்று நினைக்கிறேன். நான் பாட்டு அங்கிட்டு உட்கார்றேன், மாஸ்டர் பக்கத்தில் பௌர்ணமி பக்கத்தில் உட்கார்ந்துருந்த போதே பயமாக இருந்துச்சு கொஞ்சம். அம்மா அவங்க என்னுடைய பாட்டுக்கு அரகர மகாதேவிக்கு ஆடிக்கிறாங்க. தமிழ் தெரியும் அம்மா, ரொம்ப உண்மையிலே நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த பாட்டுக்கு அவருக்கு அந்த மின்னல் வெடி அண்ணன் ராகவாவுக்கு ஒரு இணையாக ஆடுறது கஷ்டம். இந்த பாட்டு எழுதுனதுக்கே நான் சாய்ரமணி அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னென்னா அவ்வளோ பெரிய கவிஞர் சாய்ரமணி. தம்பி சொன்னாப்புல, அம்பரீஷ் அண்ணே வாய்ப்பு மாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு, இதை பயன்படுத்தலாம், நீ வேஸ்ட்டு. நான் நிறைய எங்கள் வீட்டிலே எனக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. சரி தம்பி எழுதிட்டு போகிறேன்னு எழுதி கொண்டு போனேன். ஒரு கத்தையாக தான் கொண்டு போனேன். அதனால தான் அவங்களுக்கு பெரிய பயம், எப்படாத படிக்கிறது. சாயிரமணி திட்டினார் முன்னாடி, ஏங்க இவ்வளோ கொண்டு வர்றீங்க, நீங்களே எடிட் பண்ணி கொண்டு 10 சரணம் 10 பல்லையை கொண்டு போய் உட்காந்துருந்தேன். அவர் கவிஞராக இருக்கனால சாயிரமணியும் ஐயாட்ட படித்து காமிச்சார்.
மொட்டை கொக்கரக்கோ நான் சேவக்கோழி, என் பக்கம் வந்தால் செம ஜாலி. மண்ணை கிண்டும் கோழி போல என்ன கிண்ட பார்க்குறியே. கொக்கரக்கோ நான் சேவக்கோழி. இதை எடுத்து டிக்கெட் அடிச்சார் மாஸ்டர். உங்களுக்கு டிக்கெட் அடிச்சு ரொம்ப டிக்கெட் அடிக்க எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வருது. கொக்கரக்கோ நான் சேவக்கோழி, என் பக்கம் வந்தால் செம ஜாலி. மண்ணை கிண்டும் கோழி போல என்ன கிண்ட பார்க்குறியே. துடிக்கிது ஏன் மீச, துறவிக்கு வரும் ஆசை. மிச்சத்தை உச்சத்தில் கள்ள சிரிப்புல அள்ளி கொடுக்குறேன். இதில் ஒரு நுட்பம் வச்சுருந்தேன். தம்பியோட இசையில் ஒரு அழகு இருந்தால எதுகை நிறைய வச்சா பாடும்போதே ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். மிச்சத்தை உச்சத்தை கள்ள சிரிப்புல அள்ளி கொடுக்குறியே. ஏன்னு தம்பி கலக்கிட்டார். பாடுகிறவனும் அவன் தான், இசையை போடுகிறவன் அவன் தான், எல்லா பல்துறை வித்தகன். நான் அமைதியாக இருப்பேன் தம்பி. எனக்கு அதுதான் வியப்பு. அதுக்கடுத்து இன்னொரு சரணம். இருட்டு கடை அல்வாவே ஒயிடு புலதா இருக்குதடி. பௌர்ணமியின் வெள்ளை நீ, பாகிஸ்தான் எல்லை நீன்னு. பௌர்ணமியின் பதட்டம். பியர்கள் நிறைய கவிஞர் இருக்கீங்க. பௌர்ணமியின் வெள்ளை நீ, பாகிஸ்தான் எல்லை நீ என்று சொல்லி நிறைய நேரம் நான் பேச மாட்டேன். நன்றி, வணக்கம்.